சார் இப்போ நிறைய பேருக்கு வந்து தோல்ல ஒரு மாதிரி தடிப்பா வரும். கொஞ்ச நேரத்துல அது அப்படியே அதுலயே குறிப்பா வந்து அரிப்பு அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கும். கொப்பளமா வரும். எப்படி நம்ம முகத்துல பிம்பிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவே பெருசா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அப்படியே பாலை மாதிரி போகும். அப்படியே இந்த கையில ஆரம்பிச்சு அப்படியே இங்க வரைக்கும் வந்து நிற்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகு கிட்ட வந்து நிற்கும், ஒரு சிலர்கிட்ட இடுப்பு கிட்ட வந்து நிற்கும், ஒரு சிலர் கால் தொடைகள்ல வரும், கால்ல கூட ஒரு சிலருக்கு வரும், உடம்பு ஃபுல்லா எங்க வேணா வரும், மூஞ்சில வரும், முகத்துல கூட வரும், வந்து வீங்கும். அந்த நேரத்துல அரிப்பு தாங்கவே முடியாது. அவங்களால கடுமையான உஷ்ணம் அதிகமா இருக்கும். அந்த ஃபீலிங்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. இவ்வளவு கொடூரமான ரணக்கொடூரமான அந்த ஃபீலிங் அந்த ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த 1 hour இது நான் சொல்றேன் இல்லையா, இது 100% இதனாலதான் வருதுன்னு நம்மளால வந்து சொல்லவே முடியல. நாங்களும் எவ்வளவோ தேடி பாக்குறோம், ரிசர்ச் பண்ற பாக்குறோம். இது இதனாலதான் வருதுங்கிறத சில பேர் மீன் சாப்பிட்டதுனால வருதுங்கிறாங்க, சில பேர் சிக்கன் சாப்பிட்டதுனால வருதுங்க, சில பேர் எனக்கு எந்த ஹேபிட்டுமே கிடையாது, நான் ஒரு பக்கா டீ பிளேயர், கடையில டீ காப்பி கூட குடிக்க மாட்டேன், அவங்களுக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளம் வரும். சாப்பிட்டாலும் வரும், சாப்பிடனாலும் வரும். இந்த தொந்தரவு வந்து இதுதான் அப்படிங்கிறத நம்மளால வந்து இப்ப வரும் இப்ப போகுங்கிறத நம்மளால வந்து எதுவுமே ஏதாவது ப்ரீ டிஃபைனே பண்ண முடியாது. ஹெல்த் பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஹீலர் சக்திவேல் யுவராஜ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நிறைய பேருக்கு வந்து தோல்ல ஒரு மாதிரி தடிப்பா வரும். கொஞ்ச நேரத்துல அது அப்படியே அதுலயே குறிப்பா வந்து உஷ்ணம் மாதிரி ஏற்படும், அரிப்பு அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல அது மறைஞ்சிடும். அதாவது அந்த ஒரு 1 hour இருக்கலாம், இல்ல அந்த டே ஃபுல்லா இருந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிடும். இது எந்த மாதிரியான தோல் டிசீஸ்? நீங்க கேட்கறது அர்டிகேரியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் தான். அர்டிகேரியா சித்த மருத்துவத்துல இதுக்கு பேர் வந்து கிரந்தின்னு சொல்லுவாங்க. கிரந்தி. இது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா கொப்பளமா வரும். எப்படி நம்ம முகத்துல பிம்பிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவே பெருசா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெருசா வரும். ஒரு சிலருக்கு சின்னதாகவும் வரும், ஒரு சிலருக்கு வந்து அப்படியே பாலை மாதிரி போகும். அப்படியே இந்த கையில ஆரம்பிச்சு அப்படியே இங்க வரைக்கும் வந்து நிற்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகு கிட்ட வந்து நிற்கும், ஒரு சிலர்கிட்ட இடுப்பு கிட்ட வந்து நிற்கும், ஒரு சிலர் கால் தொடைகள்ல வரும், கால்ல கூட ஒரு சிலருக்கு வரும், உடம்பு ஃபுல்லா எங்க வேணா வரும், மூஞ்சில வரும், முகத்துல கூட வரும், வந்து வீங்கும். அந்த நேரத்துல அரிப்பு தாங்கவே முடியாது. அவங்களால புரிஞ்சே ஆகணும், ஒரு வழியில போட்டு வறுக்கு இழுத்தே ஆகணும். அந்த நேரத்துல உஷ்ணம் அதிகமா இருக்கும், கடுமையான உஷ்ணம் அதிகமா இருக்கும். அந்த ஃபீலிங்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. இவ்வளவு கொடூரமான ரணக்கொடூரமான அந்த ஃபீலிங் அந்த ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த 1 hour உங்களால அந்த பிரச்சனையை தாங்கவே முடியாது. அப்படியே வெறி ஏறிடுவாங்க. அந்த நேரத்துல அவங்க அவ்வளவு கோபத்தோட உஷ்ணத்துல இருப்பாங்க. அந்த மாதிரியான தோல்வியாதி அது. ஆனா என்ன ஒரு இதுலன்னா, ஒரு அந்த குறிப்பிட்ட மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1/2 நாள்லயே வந்து டோட்டலா மறைஞ்சு போயிடும். அப்படி ஒரு தோல்வியாதி இருந்ததுக்கான சுவடே இருக்காது. அது வந்ததும் தெரியாது, போறதும் தெரியாது. ஆனா இப்படி ஒரு தோல்வியாதி இருக்குன்னு போய் அவங்க டாக்டர்கிட்ட காட்டலான்னு போறப்பே அது மறைஞ்சு போயிடும். ஓகேங்களா? இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் இதை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. அந்த வேதனை என்ன, வலி என்னங்க அந்த இடத்துல இருக்கவங்க அனுபவிக்கணும் தெரியும். இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறப்ப நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு எதிராக செயல்படுறது. இந்த நோய் வரதுக்கான காரணங்கள் வந்து இன்னைக்கு இருக்க நவீன மருத்துவம் ஒரு சில காரணங்கள் முன்வைக்கிறாங்க. ஒண்ணு உணவுல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், ஏதாவது சாப்பிட்டது சேராம போய் அதை தொந்தரவு ஆரம்பிக்கிறது. 2வது என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இன்னொன்று வந்து அலர்ஜி, அதாவது ட்ரக்ஸ் எடுத்து அலர்ஜி ஆகிறது, இதே மருந்துகள் சேர்ந்து ஒவ்வாமை ஏற்பட்டு அலர்ஜி ஆகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த வகையில என்ன ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த அசைவம் சாப்பிட்டு வந்தவங்களுக்கு அதிகம். அசைவத்துல ஏதாவது ஒரு ரசாயனம், இப்போ உதாரணத்துக்கு மீன்ல வந்து ஹிஸ்டமைன் ஒரு பொருள் இருக்கு. ஹிஸ்டமைன் அதிகமா இருக்கனால சில பேருக்கு, யாருக்காவது ஒருத்தருக்கு, சில பேருக்கு வந்து மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அலர்ஜி அதிகமாகும். இதே வந்து குறிப்பா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த மீன் எடுத்து சாப்பிட்டு இந்த அலர்ஜி வந்தவங்களும் இருக்கிறாங்க. நான் ஒரு லாஸ்ட் 2 months முன்னாடி ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 7 to 8 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. கார்ல டிராவல் பண்றாங்க. கார்ல டிராவல் பண்ணும்போது பின்னாடி சீட் இருக்கு இல்லையா, பின்னாடி சீட்ல குழந்தைய படுக்க வச்சிருக்காங்க. பின்னாடி சீட்ல படுக்க வச்சப்பதான் அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை வருது. எப்பெல்லாம் கார்ல கூப்பிட்டு போறாங்களோ அது பின்னாடி சீட்ல படுக்க வச்சாங்கன்னா அந்த அலர்ஜி வர ஆரம்பிக்குது. அது என்ன காரணம்? இது நான் சொல்றேன் இல்லையா, இது 100% இதனாலதான் வருதுன்னு நம்மளால வந்து சொல்லவே முடியல. நாங்களும் எவ்வளவோ தேடி பாக்குறோம், ரிசர்ச் பண்ற பாக்குறோம். இது இதனாலதான் வருதுங்கிறத சில பேர் மீன் சாப்பிட்டதுனால வருதுங்கிறாங்க, சில பேர் சிக்கன் சாப்பிட்டதுனால வருதுங்கிறாங்க, சில பேர் எனக்கு எந்த ஹேபிட்டுமே கிடையாது, நான் ஒரு பக்கா டீ பிளேயர், கடையில டீ காப்பி கூட குடிக்க மாட்டேன், அவங்களுக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளம் வரும். ஏன் வருது, எப்படி வருதுங்கிற அந்த மூல காரணத்தை வந்து நவீன மருத்துவத்தாலேயும் 100% சொல்ல முடியல. நாங்களும் இது வரைக்கும் தேடி பார்த்த வரைக்கும் எங்களாலே அதை என்னன்னு கண்டுபிடிக்க முடியல.
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டயட் சார்ட் போட்டுக்குவாங்க, நோட் டைரி வச்சுக்குவாங்க, இதெல்லாம் சாப்பிட்டா வருது, இதெல்லாம் சாப்பிட்டா வரல அப்படின்னு வந்து டயட் சார்ட் போட்டு வச்சுக்குவாங்க. வருஷ கணக்குல டைரி எழுதி வச்சிருக்கவங்களா இருக்காங்க. டைரி இப்படி டைரி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு இதை சாப்பிட்டேன், மார்ச் 1, ஏப்ரல் 1, ஏப்ரல் 18 நல்லா சாப்பிட்டேன்னு. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, சில உணவுகள்லாம் சாப்பிடாம இருந்தா வராது. குறிப்பா அசைவம்லாம் சாப்பிட்டாங்கன்னா கடுமையா வந்து பிச்சு தள்ளிவிடுவாங்களே. முட்டை, ஆபாயில் ஆம்லெட்டோ, மீனோ, மட்டனோ, சிக்கனோ, அசைவம் சார்ந்த ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த அலர்ஜி உடனே எக்ஸ்பிரஸ் ஆயிடும். உள்ள குடலுக்குள்ள போய் செரிக்கிறப்பவே அதுக்கு வந்து அந்த அலர்ஜி வந்து ரொம்பவும் விக்ரமா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கும். சில பேர் என்ன அது டயட் சார்ட் போட்டு வச்சிருப்பாங்க, இதெல்லாம் சாப்பிட்டா வரலன்னு. ஆனா இதெல்லாம் சாப்பிடாம இருந்தா வரமாட்டேங்குதுங்கிறத ரெகுலரா எடுத்துக்கிட்டாலும் திரும்ப வரும். சாப்பிடாம எடுத்தா சாப்பிடுறது, அதாவது நம்ம இதெல்லாம் சாப்பிட்டா அலர்ஜி வருதுன்னு நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப அலர்ஜி ஏற்படாத உணவுப் பொருள் தான் சாப்பிடணும்னு ஒரு சார்ட் வச்சிருப்பாங்க. அதை சாப்பிட்டாலும் திரும்ப அந்த அலர்ஜி வரும். அப்ப அவங்க என்னதான் சாப்பிடணும்? இது அப்ப இப்ப ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா, ஒரு 2 நாள் வந்து சாப்பிடாமலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஓகே. இப்ப நேற்று நைட்டு வந்து அலர்ஜி வந்துருச்சு, திரும்ப உடம்பு ஃபுல்லா வந்து அடிப்பெடுக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்த நாள் சாப்பிடல, ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்த நாள் சாப்பிடாம இருக்காரு, அலர்ஜி வந்துருச்சு, திரும்ப அலர்ஜி வந்துருச்சு. சாப்பிட்டாலும் வரும், சாப்பிடலனாலும் வரும். இந்த தொந்தரவு வந்து இதுதான் அப்படிங்கிறத நம்மளால வந்து இப்ப வரும் இப்ப போகுங்கிறத நம்மளால வந்து எதுவுமே ஏதாவது ப்ரீ டிஃபைனே பண்ண முடியாது. இதுக்கு வந்து இதே கொடுக்க முடியாது. இது வந்து ஒரு கடுமையான ஒரு வந்து அலர்ஜி நோய். குறிப்பா இதுல வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். இந்த அலர்ஜியில வந்து நிறைய பாக்டீரியாஸ், H. pylori இந்த மாதிரியான நிறைய பாக்டீரியாஸ் கூட்டம் அதுல சுத்தி இருக்கும். இது ஒரு கிருமி கிடையாது, பல கிருமிகளுடைய கூட்டம். இதுல வைரஸும் இருக்கும், பாக்டீரியாவும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இது அதனாலதான் இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அளவுக்கு கொண்டு போறதுக்கு காரணம் இதுதான். ஸோ அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து மருத்துவம் தான் தீர்வு. அப்போ அப்படிங்கிறப்ப ஒரு கை வைத்தியம் இந்த விஷயத்த பண்ணா கொஞ்சம் அதனுடைய எஃபெக்டை குறைக்கலாம் அப்படின்னா, ஒரு 10 வெத்தலை 10 மிளகு இடிச்சு 2 டம்ளர் தண்ணியில போட்டு அதை 1 டம்ளரா சுண்ட வச்சு குடிச்சாங்க அப்படின்னா இந்த நோயோட தாக்கத்தை குறைக்க முடியும் அப்போதைக்கு. ஆனா இது ஃபுல் கியூர் கிடையாது. ஓகே. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு வந்து மருத்துவம் தான் ஃபுல் கியூரு. ஸோ அப்படிங்கிறப்ப அது மருத்துவத்தை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அது கியூர் ஆகும். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் ஏன் அட்டிக்கிரியா பத்தி பேசுறேன் அப்படின்னா, நான் நிறைய பேர்த்து கூட டிராவல் பண்ணியிருக்கேன். என் கூடவே வச்சு நான் வந்து எங்க கூட வச்சு நாங்கள் மருத்துவம் பார்த்துருக்கோம். அதனாலதான் என்னால இவ்வளவு தூரம் கிளாரிட்டி கொடுக்க முடியுது. நிறைய பேருக்கு கூட இந்த நோயோட பேர்ல கூட உஷ்ணம்னு தெரியும், ஆனா அந்த அர்டிகிரியான்ற பேர் வந்து புதுசா கேள்விப்படுற மாதிரி. நான் புதுசா நான் வைக்கல, நீங்க ஆல்ரெடி வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா அப்ப ஆக்சுவலா என்னன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த நாலேஜே இல்லை. நமக்கு இருக்கிறது அர்டிகிரியா அப்படிங்கறதே தெரியல. தமிழ்ல சித்த மருத்துவத்தின் படி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து கிரந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மருத்துவ ரீதியா என்ன சொல்யூஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ பெரும்பான்மையான மக்கள் வந்து அந்த அலர்ஜி ஏற்படுற நேரத்துல அந்த ஸ்டீராய்ட்ஸ் போட்டு அப்போதைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. சித்த மருத்துவத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னா என்னன்னா இந்த நோயோட தாக்கத்தை நல்லாவே குறைக்க முடியும். ஓகே. சித்த மருத்துவத்துல இந்த நோயோட தாக்கத்தை நல்லாவே குறைக்க முடியும். அவங்களுடைய ஆரோக்கியத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். இது வந்து 100% குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆங்கில மருத்துவம் சொல்றது 100% இது குணப்படுத்த முடியாதுங்கிற லிஸ்ட்ல தான் இதை வச்சிருக்காங்க. சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நோயை வந்து நல்லபடியா இதை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த நோயை நல்லா கட்டுப்படுத்தி அவங்களோட ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்கிறத சித்த மருத்துவம் சொல்றது. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன தேவைங்கிறத மக்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. இது வந்து நிறைய பேர்கிட்ட இந்த நோய் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸே இருக்குது இல்லை. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான், எப்போ வரும்னு சொல்ல முடியாது, எப்போ போகுதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் இந்த நோய் வருதுன்றது அது அவங்களுக்கு இருக்குன்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க? இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அறிகுறி காட்டும்னா, எடுத்தோடனே சின்ன சின்ன டாட்டா தான் வரும். அப்பவே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் நமக்கு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. அந்த எந்த நோயா இருந்தாலுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மருத்துவம் பண்ணும்போது எளிமையா வந்து அதை வந்து சீக்கிரமா குணமாயிடும். ஆனா அதை வந்து கண்டுக்காம விட்டு வளர 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 அது பின்னாடி பெரிய முற்றிய நோயா வந்து நிற்கும். இதுவே வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அட்டிக்கிரியாவே ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னா அது நாளடைவுல வந்து கரப்பானா மாறும். கரப்பான் மீன்ஸ் எக்ஸிமாவா, இதே தோல் வியாதி எக்ஸிமாவா மாறும். எக்ஸிமானா இங்க எல்லாம் கருப்பு கருப்பா வர்றது, இங்க கால் முட்டிகள் கிட்ட, இந்த கழுத்து மடக்கிற இடத்துல, கையில இந்த மடக்கிற இடங்கள்ல, இந்த நகங்கள்ல, கால் நகங்களுக்கு மேல, இந்த கணுக்கால்ல, இங்க இடங்கள் எல்லாமே ஃபுல்லா கருப்பு கருப்பா வந்து நிற்கும். இந்த அட்டிக்கிரியாங்கிறது அடுத்த ஸ்டேஜா வந்து எக்ஸிமாவா மாறி அவங்களுக்கு அடுத்த நோயா பரிணாமிச்சிடும். இதை கண்டுக்காமட்டாலும் அது தொந்தரவு தான். ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி. இது வந்து எளிதில் அவ்வளவு சீக்கிரம் மற்றவங்க கூட
பரவ ஆரம்பிச்சிருமா இது? இது நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் பரவாது. உதாரணத்துக்கு வீட்டுல 4 பேர் மீன் சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன், மீனோ கறியோ முட்டையோ ஆசையா சாப்பிட்றீங்க. ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த அலர்ஜி வரும், எல்லாத்துக்குமே வந்திருக்கணும்ல, அதே சாப்பாடு தானே சாப்பிட்றாங்க. அப்போ உங்க உடம்புல ஏற்படக்கூடிய ஒவ்வாமையால ஏற்படக்கூடிய தொந்தரவு இது ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர்கிட்ட 100% பரவே பரவாது. ஓகே சார், கண்டிப்பா அந்த தோல் உஷ்ணங்கிறத அர்டிகிரியா நேமை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ.